ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சீரீஸ் எஸ்பிகே மிட் நைட் டேல்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகும் கதையின் பெயர் ரூம் நம்பர் 207. நான் உங்கள் சத்யபிரியா. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அபூர்வான்றவங்க அவங்க காலேஜ் ட்ரிப் அப்போது ஒரு ஓல்டு லாட்ஜில் செக்இன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு 207ன்ற நம்பர் ரூம் வந்து கொடுக்குறாங்க. அந்த ரூம் பார்க்க ஒரே டஸ்ட்டாகவும் ஒரு டிம் ரூமாகவும், இந்த ரூமில் ஒரு பெரிய மிரர் வந்து பெட்டை ஃபேஸ் பண்ணி இருக்கிறத பார்க்குறாங்க. அப்போ மேனேஜர் வார்ன் பண்ணுறாரு, இந்த மிரரை கவர் பண்ணிக்கோங்க, கவர் பண்ணிவிட்டு தூங்குங்க அப்படின்னு. ஏன்னா ஏன்னு என்கிட்ட கேட்காதீங்கன்னு சொல்கிறாரு. உடனே அவங்க சிரிச்சுட்டு ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்க மேனேஜர் சொன்னதை சீரியஸாக எடுத்துக்காமல் அப்படியே தூங்கிட்டாங்க. ஒரு நைட்டு ஒரு மணி 1:03க்கு ஒரு 3 சத்தம் கேட்குது, கதவு திறக்கிற மாதிரி. அபூர்வா எழுந்து நேராக பெட்டிலேருந்து எழுந்து பார்த்தா அந்த கண்ணாடியில் அபூர்வா நின்றுட்டு சிரிக்கிறாங்க அபூர்வாவை பார்த்து. உடனே அபூர்வா அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக ஓடி போய் ரிசப்ஷனில் நிற்கிறாங்க. அங்கே மேனேஜர்கிட்ட நடந்ததை சொன்னாங்க. உடனே மேனேஜர் ரூம் நம்பர் 207 அந்த ரூம் 10 வருஷமாக மூடி இருக்குது, அதுக்குள்ளே ஒரு பொண்ணு செத்து கண்ணாடிக்குள்ளே போயிடுச்சுன்னு சொல்கிறாரு. உடனே அபூர்வா திரும்பி பார்த்தா அபூர்வாவையும் காணா. உடனே மேனேஜர் அந்த ரூம்குள்ளார போய் பார்த்தா அபூர்வாவோட பேக் மட்டும் இருக்குது. அபூர்வாவை அங்கே காணா. அவங்க கொடுத்த கீழேயும் ஒரே கைரேகை, பேய்கிட்டேருந்து வாங்கின கைரேகை மாதிரி ஒரே கோல்டாக இருந்துச்சு அந்த கீ. சடனாக இப்போ அப்படியே திரும்பி பார்த்தா கண்ணாடியில் 2 பேர் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க, அபூர்வாவை ட்ரிக் பண்ணி அந்த கண்ணாடி இல்லைக்குள்ளே ரெஸ்பிரேட் அவங்கள கொன்னுடுச்சு. அபூர்வாவும் கண்ணாடிக்குள்ளே போயிட்டாங்க. மேனேஜர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிட்ருக்காரு. இந்த கதையோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சத்யபிரியா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ஃபாலோ SPK Midnight Tales only on SPK Stories and Growth channel. Thank you.